உங்களிடத்தில் பணம் பொருளாதாரம் இல்லை என்றால் நீங்கள் ஏழை இல்லை. உங்களிடத்தில் அடுத்த வேளை உண்பதற்கு உணவில்லை என்றாலும் கூட நீங்கள் ஏழை இல்லை. அது அல்லாஹ் உங்களுக்கு விதித்த விதி. அப்படி நீங்கள் ஏழை இல்லை. ஏழை யார் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நன்மைகளை இழந்து தன்னுடைய குற்றத்திற்காக பிறரின் பாவத்தை தலையில் சுமக்கிறானே அவன்தான் ஏழை. மறுமையில் ஏழையாகி விடாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மறுமையில ஏழையாகிடக்கூடாது. உலகத்தை எப்படி வேணா இருந்துக்கலாம், இது ஏழ்மை கிடையாது. பில்கேட்ஸ் வரலாறு நீங்க எடுத்து படித்தாலும் சரி, டெஸ்லாவுடைய எலான் மஸ்குடைய வரலாற்றை நீங்க எடுத்து படித்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்பானியுடைய அப்பா திருபாய் அம்பானியுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து படித்தாலும் சரி, அவங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்திருப்போம்னு அவங்களாலே நம்ப முடியாது. எலான் மஸ்க்லாம் ரொம்ப மோசம், பில்கேட்ஸ்லாம் பேப்பர் பாய். எலான் மஸ்க் கதெல்லாம் ரொம்ப கொடூரம். இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர், மூணாவது பணக்காரராக எலான் மஸ்க், ரொம்ப காலம் முதல் பணக்காரராக பில்கேட்ஸ், பேப்பர் பாய். சோ பணம் பொருளாதாரம் இதை தீர்மானிக்காது. மேல இருப்பாங்க, அவங்களே இவ்வளவு தூரம் வருவாங்களா அவங்களே முடிவு பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கே அது தெரியாது இவ்வளவு தூரம் வந்திருப்போமா. சோ பணம் பொருளாதார ரீதியாக நீங்கள் மேல் உயர்வதும் கீழ் தாழ்வதும் அல்லாஹ்வுடைய விதியின் முடிவில் இருக்கிறது. உழைப்ப போட்டு அல்லாஹ்ட துஆ கேட்க வேண்டியதான், கூடிய அல்லாஹ் அப்படி. ஆனால் உண்மையான பணக்காரன் யார்? நாளை மறுமையில் தான் கொண்டு வரக்கூடிய நன்மைகளை அதே நன்மைகளோடு மறுமையில் நுழைய முடியும், சொர்க்கம் போக முடியும் என்றால் அவன் பணக்காரன். உண்மையான ஏழை யார்? தான் வைத்திருக்கும் நன்மையே தனக்கு பயனளிக்காத வகையில் அத்தனையும் பறிகொடுத்து விட்டு பிறருடைய தீமையை வாங்கி நிற்கிறான் இல்லையா, அவன் தான் உண்மையான ஏழை.